முதலாளித்துவத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி சமயத்துல மீண்டும் இதை தூக்கி நிறுத்த வேண்டும். இந்த வீழ்ச்சியை கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தி கொண்டு ரஷ்யாவில் நடத்தியது போல ஒரு புரட்சியை இங்கு நடத்திவிடக் கூடாது. அப்போ இந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மக்கள் கம்யூனிஸ்டுகள் பக்கம் போகாம இன்னொரு பக்கமா வரணும் அப்படின்னா யார் பக்கம் வந்தா தங்களுக்கு சாதகம், தங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஹிட்லர் பக்கம் வரணும். அப்போ அந்த இடத்துல தான் ஒரு பாசிஸ்டினுடைய தேவை ஏற்படுது. பாசிசத்தினுடைய தேவை அங்கதான் உருவாகுது. முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்கு பழைய வடிவமான ஜனநாயகபூர்வமான முதலாளித்துவ அமைப்பு இனி தேவைப்படாது. இந்த இடத்துல முதலாளித்துவத்தை மீட்பதற்கு அது தேவைப்படாது. நமக்கு தேவைப்படுவது அப்படின்றது ஒரு ஃபேசிஸ்ட் வரணும். அப்பதான் நம்ம முதலாளித்துவத்தை பாதுகாக்கணும். இல்லாட்டினா கண்டிப்பா ஒரு புரட்சி வந்துடும், சோசியலிச புரட்சி நடந்துரும் அப்படின்றதான் அவங்களுக்கு பயம். அப்ப ஹிட்லரோட கட்சி இந்த அனைத்து தன்மைகளோடு வளர்ந்துட்டு வருது. நாசி கட்சி அனைத்து தன்மைகளோடையும் வளர்ந்துட்டு வருது. அப்போ நாசி கட்சி முதலாளிகள் ஆதரிக்க தொடங்குகிறார்.